கட்சிக்கெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. ஆமா, நான் வந்து ஏடிஎம்கே தான். சரி. நான் வந்து இப்ப திமுக என்னன்னா எங்க சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. அதான் மக்கள் மத்தியில் திமுக நல்ல ஆதரவு இருக்காண்ணா? நல்லா இப்ப பண்றாங்களா? பண்றாங்க. பண்றாங்க. நீங்க ஒரு அதிமுக காரரை எப்படி நான் பாக்குறீங்க? திமுக மக்களுக்கு பண்ற செயல்கள் எல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அம்மா ஆட்சியில இது வந்தது. இப்போ வந்து ஆட்சி எப்படி சொல்ல முடியல. அதுதான் நம்மளுக்கு தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்காண்ணா? டெவலப் ஆயிருக்கு. சரி, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? ஆதரவு இருக்கு. ரொம்ப சர்ச்சு இந்த பாஸ்டர் எல்லாம் போய் கூட நேரா முக ஸ்டாலினை சந்திச்சு அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு சர்ச்சைக்கு இதுதான் நம்மளுக்கு. அதுதான் ஏதாவது வேண்டுகோள் வைக்கிறீங்களாடா ஸ்டாலின் அவர்கிட்ட? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சை வந்து மக்கள்லாம் எல்லாம் ரசிக்கப்பட்டு வரணும். சரி, எப்படி இருக்குன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லா தொகுதியிலும் மினி ஸ்டேடியம் ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ வர இளைஞருக்கு அதுதானே முக்கியம். இப்போ ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் அவார்டு நிறைய வாங்குறாங்க. நம்ம கொடுக்குற ட்ரைனிங் தான் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி அது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். ஏன்னா அடுத்தது இளம் பசங்களுக்குலாம் வந்து ஒரு லைஃபே அதில் அடங்கி இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கான இதெல்லாம் என்னன்னு தெரியுது. கண்டிப்பா எல்லாரும் தெரியுது. இப்போ எல்லாம் நீங்களாம் எல்லாம் படிச்ச பசங்க தானே இப்போ எல்லாம் தெரியுது. 100% அது எல்லாருக்கும் போய் சேருது. எல்லாமே பார்க்குறேன். இப்போ இடையில நிறைய எத்தனை பேர் அவார்டு வாங்கிக்கிறாங்க இப்போ சமயத்தில். இதெல்லாம் தெரியும். மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவாங்க? நம்ம தளபதி தான். உதயநிதி அப்பா ஸ்டாலின் தான். என்ன காரணத்துக்காக மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார்? அவர் வந்து இப்போ அந்த 1000 ரூபாய் ஸ்கீமு பஸ்ஸில் இப்போ அங்கங்கே போய் இறங்கினா அப்பப்போ 20-30 பஸ் பேர் ஆகும். ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை போனால் அதுவே ஒரு நாளைக்கு 150 ரூபா மிச்சமாகுது. அது ரொம்ப 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 ஏழைகளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமே. ஒரு பூ கடை வைக்கிறவங்க, ஒரு பழம் விற்கிறவங்க அழகாக போவாங்க, கோயம்பேட்டை வரைக்கும் அதே ஃப்ரீயில் வந்துடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த 1000 ரூபாய் ஸ்கீமு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சத்துணவு திட்டம் எவ்வளோ பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு ஓடும், அழகாக போய் அவங்க சாப்பிட்றாங்க. கலைப்பு இல்லாமல் படிக்கிறது வசதியாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆட்சி. கண்டிப்பாக 100% தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு தொகுதியிலே வந்து ஸ்டேடியம் அமைச்சிருக்காரு. விளையாட்டு இந்த மாதிரி பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்காரு. இது தேவையான ஒண்ணு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தேவையானது. இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எப்படி இந்த போதை பழக்கத்தினால ரொம்ப சீரழிஞ்சு போறாங்க. அதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா உதயண்ண வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி, அதே மாதிரி இந்த முதலமைச்சர் கோப்பை அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுனால வந்து இளைஞர்கள் வந்து அந்த போதைப் பொருட்கள் பக்கம் போகாம திசை திரும்பி இந்த பக்கமே வந்து ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றது வந்து உதயானம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விளையாட்டுத்துறை வந்து மேலொழுங்கி வந்திருக்கின்றதுக்கு ஒரு உதாரணமே வந்து துணை முதலமைச்சரான உதயநிதி. ஆனா அவர் துணை முதலமைச்சர்கிட்டயே அந்த விளையாட்டுத்துறை இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு? கண்டிப்பா அது ஒரு ஆதரவு இல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுல ஒரு பெட்ரோலுக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து நம்ம பசங்க வந்து மேலொழுங்கி போவாங்களான்றது வந்து பயந்து அச்சத்துல இருக்காங்க. போன கடந்த 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணி பசங்க வந்து இளைஞர்கள் அழிஞ்சு போன காரணமே வந்து பாத்தீங்கன்னா போன 10 வருஷத்துல தான். இதுக்கப்புறம் இந்த உதயானம் வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிச்சு அதுக்கான உபகரணங்கள்லாம் வழங்கி நீங்க அந்த முதலமைச்சர் கோப்பை மூலியமா வந்து எல்லா விளையாட்டு போட்டிகளும் நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் வழி போகாம இருக்கிறதுக்கு காரணம் தான் பெட்ரோல் மூலியமாவே இந்த உதயநிதி அண்ணன் வந்து வரவேற்கிறாங்க இந்த விளையாட்டு மூலியமா. 2026 திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. 200% கண்டிப்பா 2026 திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 200% இருக்கு. ஏன்னு காரணம்னா இது இப்ப இந்த ஊர் பாத்தீங்கன்னா கிருகம்பாக்கம். இது வந்து ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாங்க. இது தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அமைச்சர் தாமு அன்பரசன் தான் எங்களுக்கு வந்து ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர். அவரு கூட அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய மாட்டாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா வளமான ஆலந்தூர் ஒரு ஆப் ஒரு செயலி மூலியமாகவும் அமைச்சர் ஹெல்ப்லைன் என்ற மூலமாகவும் வந்து மக்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து எந்த தெருவில் தண்ணி வரல, எந்த தெரு லைட் ஏறல, எங்க காவா பிரச்சனைன்றது வந்து ஒரு ஃபோன் பண்ணா அடுத்த ஃபோனே அந்த வார்டு நம்பருக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால வந்து இங்க இந்த ஆலந்தூர்ல தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லா வேட்பாளருமே வந்து பாத்தீங்கன்னா இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. ஆனா அன்பரசன் நம்பர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு குத்துருக்குன்றத சொல்லி வந்து ஓட்டு கேட்கிறாரு. அதனால வந்து 200% திமுக 2026 ஆட்சியை பிடிக்கும். திமுக வந்தா மட்டும் தான் தமிழ்நாடு தலை குனியாது. திமுக வரலன்னா கண்டிப்பா தமிழ்நாடு தலை குனியும். அதனால வந்து கண்டிப்பா 2026 திமுக வெற்றி பெற்றே ஆகணும். ஏதோ 1000 ரூபாய் முன்ன போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2000 ரூபாய் போடுறதா சொல்லியிருக்காங்க. உதவி நினைக்கிறீங்களா? நல்லாதான் பண்றாங்க.
மக்கள் மத்தியில் திமுக ஆதரவு இருக்காக்கா? அவங்கவுங்க விருப்பம் என்னவோ அதை தான் போட போறாங்க. குறிப்பா அந்த பள்ளி குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு திடல் அந்த மாதிரி இதெல்லாம் உதயநிதி ரெடி பண்ணுவாரு. அது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு. இப்போ ஏன்னா எல்லா இடமும் வந்து ஃப்ளாட்டுங்களா ஆயிடுச்சு, அதனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காக்கா திமுக கட்சிக்கு? வெற்றி பெறுவாங்களா? தெரியல, அதை பற்றி தெரியல கருத்து கணிப்பு என்னன்னு. அது வந்தால் தான் தெரியும். அவங்கவுங்க விருப்பம் என்னவோ அதை தான் போடுவாங்க. இப்போ குழந்தைகள் விளையாடுறதுக்கு இடமே இல்லாம இருக்குது. இந்த மாதிரி இடமெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ குறிப்பா வந்து மீனவ குழந்தை கூட போய் வந்து பிரைஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இடமே இல்லாம இருந்ததுல அந்த மாதிரி இதுக்கு விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லது தான், பசங்க என்கரேஜ் பண்ணுறது நல்லது தான். வேற என்ன சொல்றது நான். பண்ணலாம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் மனிதனுக்கு பொறுத்த வரையும் படிப்பு இந்த காலத்துல வந்து படிப்பு விடையும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கொடுக்கலாம். ஆனால் வந்து நிறைய வந்து செல்ஃபோன் வந்தனால எல்லாமே அதிலே இருக்காங்க, மூழ்கி கிடையாது பசங்கள்லாம். இதில் வரும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் தைரியம் வரும். அதனால் ஸ்போர்ட்ஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அரசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசே எடுத்து செயல்படுத்தும் போது எவ்வளவு மக்கள் மத்தியில் ஆதரவு பெறும் நினைக்கிறீங்க? அரசே எடுத்து பண்ணும்போது என்னன்னா நிறைய பேர் இல்லை கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஆர்வம் வரும்போது எல்லாருமே வந்து இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்குலாம் பாக்ஸிங் இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் பசங்க சிலம்பம் விளையாடுறாங்க. அந்த சிலம்பாட்டம் வந்து நிறைய சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது, அதில் படித்தா அதில் பண்ணும்போது நிறைய இருக்குது.